ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஜவ்வரிசி லட்டு தாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லட்டு. இது சிம்பிள் அண்ட் ஈஸி செய்யறதுக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ஜவ்வரிசி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கிச்சனுக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ வந்து ஜவ்வரிசியை வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து 100 கிராம்ஸ் வந்து ஜவ்வரிசி வந்து சின்ன சின்ன சைஸில் இருக்க ஜவ்வரிசியை நான் எடுத்துக்கிட்டேன். இது குறைஞ்சது வந்து 12லேருந்து 14 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஸோ 100 கிராம் ஜவ்வரிசியை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து 12 to 14 ஹவர்ஸ் நல்லா ஊற வைப்போம். இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டே எடுத்து பார்க்குறப்போ ஜவ்வரிசி இந்த அளவுக்கு நமக்கு ஊறி வந்திருக்கும். இதுதான் கரெக்டான பதம். நீங்கள் எந்த அளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரமாக வெந்து வரும் இந்த ஜவ்வரிசி. லட்டு செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன். பேன் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்து நல்லா உருகி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வந்து ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியை வந்து சேர்த்துக்கிறோம். ஜவ்வரிசியை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பொரிஞ்சு வரும். இந்த நெய்யிலே நம்ம நல்லா வந்து வறுத்து எடுக்கணும் இந்த ஜவ்வரிசியை. நம்ம இதுக்கு வந்து தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து வடித்து எடுத்துருப்போம் பார்த்திங்களா, அதிலே வந்து தண்ணி இருக்கும். அந்த தண்ணியே வந்து நமக்கு போதுமான அளவு. இப்போ பார்த்திங்கன்னா நெய்யில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இந்த ஜவ்வரிசியை வந்து கலந்து விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து திக்கான கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்றோட ஒன்றா நல்லா ஒட்டி வரும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த அளவு பதம் வந்த பிறகு 100 கிராம்ஸ் வந்து சர்க்கரையை எடுத்துக்கலாம். 100 கிராம் ஜவ்வரிசிக்கு 100 கிராம் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆகி வரும். ஸோ இது மெல்ட் ஆகிறப்போ இந்த ஜவ்வரிசியும் வந்து கொஞ்சமாக வேக ஆரம்பிக்கும். இதை செய்கிறப்போ நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காது, கெட்டிப்படாது. இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஜவ்வரிசியோட ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்து வேக ஆரம்பிக்கும் இந்த ஜவ்வரிசி. நீங்கள் இதில் வந்து தண்ணியெல்லாம் விடாதுங்க. இந்த சர்க்கரையிலே நல்லா வேகட்டும் இந்த ஜவ்வரிசி. இப்போ பாருங்கள் நமக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கைவிடாமல் நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தாங்க சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா பார்க்க அப்படியே லட்டு மாதிரி இருக்கிறதுக்காக நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுவோம். இது எல்லா ஃபுட் கலரும் நல்லா அந்த ஜவ்வரிசியில் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து பிளெண்ட் ஆகிடுச்சு இந்த ஜவ்வரிசியில் கலரு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. மோட்டிச்சூர் லட்டு மாதிரியே இருக்குது. ஸோ இது ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் செய்யலாம். குறைஞ்சது 3 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும் இந்த ரெசிபி செய்ய. பாருங்கள், இப்போ நல்லா வந்து ஜவ்வரிசி வந்து வேக ஆரம்பிக்குது. திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இது சொல்ல போனால் அல்வா கன்சிஸ்டன்சி மாதிரி வரணும். இந்த பேனில் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வர வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இன்னும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 நிமிஷத்தில் வந்து தயாராகிடும். ஓவராலாக நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 20லேருந்து 30 நிமிஷத்தில் நம்ம இந்த ரெசிபி வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கெட்டிப்பட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம நெய் விடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம் பார்த்திங்களா, அதுவே வந்து போதுமான அளவு. இப்போ வாசத்துக்காக ஏலக்காய் தூளை வந்து சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் ஏலக்காய் தூள் பிடிக்காதவங்க வந்து இந்த ஆப்ஷனை வந்து இக்னோர் பண்ணிடலாம். ஏலக்காய் தூளை சேர்த்துட்ட பிறகு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இப்போ வந்து பேன்லேயே கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா வந்து ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ அந்த சைஸில் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் ஜவ்வரிசி எடுத்ததுக்கு 10 லட்டு வந்து தயாராச்சு.
இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதில் சொல்லியிருக்க ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பர்ஃபெக்டான லட்டு வந்து தயாராகும். இது சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி தாங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம்.